ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் ஆர்ஆர்பி பிஓக்கெல்லாம் எப்படி மார்க் போட்டேன், என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு வந்து கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்தது. இது வந்து நவம்பர் 18 அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். அன்னைக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா குளிராக இருந்துச்சு. ஏசியில் உட்காந்துட்டு இருக்க இன்னும் பயங்கர குளிராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பை சைட் தொடர்ந்து 3 மார்க் எடுத்தோம் இன்னைக்கு. மார்க் போடுறது, ரிவ்யூ பார்க்குறது, மார்க் போடுறது, ரிவ்யூ பண்ணுறது, இதே தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நடுவில் வந்து ஒரு 1 மணி நேரம் படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எழுந்து திரும்ப ரிவ்யூ பண்ணிட்டு ஒரு 5-6 மணி அந்த மாதிரி ரூமுக்கு வந்துட்டோம். இன்னொன்று வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, இப்போ நான் வந்து என்னோட சம்டைம்ஸ் வந்து கைட்லியோட நேம் வந்து வேற வேற இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து மார்க் போடுவோமா. அப்போ அவங்களோட லேப்டாப் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் அவங்களோட மார்க் அப்படியே ஓப்பன் பண்ணி போடுவேன். அவங்களோட ஐடி ஓப்பன் பண்ணிட்டு என்னோட ஐடி அவங்க கிட்ட இருந்தால் அவங்க போடுவாங்க. ஸோ அதனால வந்து ஐடி நேம் வந்து மாறி மாறி இருக்கும். நான் காமிக்கிறது எல்லாமே நான் போடுற மார்க் மட்டும்தான் நான் இதில் காமிப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு மார்க் போடுறீங்க, இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு ஆர்ஆர்பி பிஓ மார்க் ஒன்று எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு 4 பேஜஸ் பேப்பர் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 4 பேஜஸும் அப்படியே வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பதில் வராமல் இருக்கலாம், ஒரு டிஏ வராமல் இருக்கலாம். டெஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணும்போது அந்த பேப்பரை வச்சுக்கோங்க. இப்போ எந்த டிஐ வந்து உங்களுக்கு வரலையோ ஒரு பசில் வரலையோ அதை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. நீங்க தனியாக ஒர்க் அவுட் பண்ணுறதை விட நீங்க போட்டதில் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, என்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பார்க்கும்போது. ஓகேவா? நம்ம எங்க தப்பு பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு எரர் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்கா இருக்கும், இல்ல ஸ்பெல்லிங் ஏதாவது மாத்தி எழுதி அந்த மாதிரி. ஓகேங்களா? அதனால வந்து அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் மார்க் போட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தெரியல எக்ஸாம் எப்படி இருக்கும்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பேங்க் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்க்குறோம், ஒரு வீடியோ பார்க்குறோம், அப்போ வந்து அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா நமக்கும் படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல. ஸோ அதனால சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது படிச்சாங்கன்னா கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.